ஆமா விஸ்வா, சிவகாமி தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ. பைரவி உயிருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவளோட குழந்தைய மாத்தி வச்சு தியாகம் பண்ணவ. அவளை அனாவசியமா சந்தேகப்படாதப்பா. இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? அங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா உங்க பொண்ணு துளசிய நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பைரவி எங்க அம்மாவே இல்லைன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. உங்களை எல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. டேய் விஸ்வா, அண்ணே, அன்னைக்கு இப்ப எப்படின்னு இருக்கு? அவங்க உடம்புக்கு என்னென்ன ஆச்சு? பைரவிக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு சிவகாமி. அதனால இப்ப எதுவும் பேச முடியாத நிலைமையில இருக்கா. மத்தபடி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. எல்லாம் சரியாயிடும் சிவகாமி. அச்சோ, என்னென்ன இது? அன்னைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அண்ணிய பாத்திருப்பேன்ல. ஏனே என்கிட்ட சொல்லாம விட்ட? துளசி, நீயும் போய் பைரவி பார்த்தல்லம்மா. அவ இவ்வளவு சீரியஸா இருக்கான்னு எங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் பார்க்கும்போது அம்மா என்கிட்ட நல்லாதான்ப்பா பேசினாங்க. என்கிட்ட விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சத்தியம் கூட வாங்கினாங்க. ஆமா சிவகாமி, துளசி கிட்ட பைரவி நல்ல விதமா தான் பேசினான். துளசி தன்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயத்த யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னதே பைரவி தான். துளசி போனதுக்கு அப்புறம் தான் பைரவிக்கு லேசா வலிப்பு மாதிரி வந்துச்சு. டாக்டர் வந்து பார்த்துட்டு அவளுக்கு பின் தலையில இருக்கிற நரம்பு பகுதியில் அடிபட்டதுனால பக்கவாதம் மாதிரி ஆயிருக்கலாம்னு சொல்றாங்க. அவ குணமாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் சிவகாமி. ஐயோ, என்னென்ன இது? அன்னைக்கு இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. துளசி என்கிட்ட வந்து சொல்லும் போது அண்ணி நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னா. அதை கேட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள இப்படி நிலைமை தலைகீழ மாறும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது சிவகாமி? யாருக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கும். எல்லாம் விதி. அப்போ விஸ்வா கிட்ட டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்களா? அங்க வச்சு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோம். ஆனா நாங்க சொன்ன எந்த விஷயத்தையும் அவன் நம்பல. நாங்க பொய் சொல்றோன்னு அங்கேயே சண்டை போட்டான். சரி, ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்க கிட்ட எதுவும் பேச வேண்டாம், வீட்டுக்கு வந்ததும் அவங்க கிட்ட பொறுமையா பேசிக்கலான்னு விட்டுட்டேன். ஆனா அவனுக்கு இன்னும் கோபம் குறைஞ்ச மாதிரி தெரியல. இந்த சூழ்நிலையில நாம அவன்கிட்ட என்ன சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான்னு தோணுது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்பா, நீங்க சொல்றதுதான் கரெக்டுப்பா. விஸ்வா கிட்ட இப்ப பழைய விஷயங்களை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். அம்மாவுக்கு உடம்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டும், அதுக்கப்புறமா அவன்கிட்ட பேசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ணே,
நான் தான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன். அதான் எந்த நல்லதுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்பதான் என் புள்ள வருவான், என்ன அம்மானு கூப்பிடுவான்னு சந்தோஷமா இருந்த. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுச்சுன்னு எனக்கு கொடுத்து வைக்கலன்னு. அதான் சிவகாமி, அவ்வளவுதான். அழாத. சிவகாமி, இது பாரு, மனசை தளர விடாதம்மா. இது ஒரு நாள் மாறும். முதல்ல பைரவிக்கு உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும் நீ வருத்தப்பட்ட. ஆனா இப்ப என்னாச்சு? அவளுக்கு உண்மை தெரிஞ்சு உன்னோட தியாகத்தை இப்ப புரிஞ்சுக்கிட்டா. அதே மாதிரி விஸ்வாவும் உன்னை புரிஞ்சுப்பாமா, கவலைப்படாத. சிவகாமி, எந்த ஒரு சந்தோஷமும் ஈஸியா வந்துடாது. அப்படி உடனே வந்துட்டாலும் அது நிலைக்காது. அதனால நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோ. ஏன் சந்தோஷத்தை விடுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகியும் இவங்க சந்தோஷமா இருக்க முடியாம போயிடுச்சேங்க. சிவகாமி, இப்போ என்ன ஆச்சு? நான் என் அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன். அந்த சந்தோஷமே எனக்கு போதும் சிவகாமி. விஸ்வா கிட்ட அவனோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்க விஷயத்த நாம சொல்லாம விட்டதால அவன் கொஞ்சம் கோவமா இருக்கான். அவன் கோவம் தணிஞ்சதும் நானே அவன் கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. அது இல்ல துளசி, கல்யாணம் தான் அவசர அவசரமா நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் நடக்க போற சாந்தி முகூர்த்தம் எல்லாம் ஒரு நல்ல நேரமா பார்த்து நடத்தி வைக்கணும். அந்த மாதிரி சடங்கெல்லாம் சரியான நேரத்துல நடந்தா தாமா குடும்பத்துக்கு நல்லது. இல்லனா வம்சம் வளராமலே போயிடும். சிவகாமி, ஒரு அம்மாவா நீ கவலைப்படுறது நியாயம்தாம்மா. ஆனா இப்ப என்ன கெட்டு போச்சு? நீ சொல்ற எல்லாமே நடக்க தானே போகுது. என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளவுதான். எல்லாம் சரியாயிடும். கடவுள் மேல பாரத்தை போட்டு எல்லாத்தையுமே அவன் பார்த்துப்பான். இப்படி வீணா கவலைப்படுறத விடு சிவகாமி. சிவகாமி, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. இது ஒரு தானே, அப்புறமா பேசிக்கலாம். துளசி, அம்மாவை கூட்டிட்டு ரூமுக்கு போமா. வா சிவகாமி. சின்னத்த, சின்னத்த வாங்க. சின்னத்த, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் லக்ஷ்மி. ஆமா, நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன் சின்னத்த. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அந்த துளசி ஜெயிச்சிட்டா சின்னத்த. விஸ்வா மாமாக்கும் அவளுக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்த விஷயம் எல்லாத்தையும் நானும் கேள்விப்பட்டேன் லக்ஷ்மி. அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, ருத்ரா எங்க? அக்கா பக்கத்துல தான் யாரையோ பார்க்கணும்னு போயிருக்கான். சரி சின்னத்த, நீங்க வாங்க உட்காருங்க. சின்னத்த, நான் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? ஏன் லக்ஷ்மி, பைரவி அம்மா வீட்ல நான் 20 வருஷமா வேலை பார்த்திருக்கேன். அக்கம் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு பழக்கம். அதனால அங்க என்ன நடந்தாலும் என் காதுக்கு நியூஸ் வந்துடும். அது மட்டும் இல்ல, ராஜன் ஐயா ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியும். சின்னத்த, நீங்க என் கூட இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்திருப்பீங்க.
எல்லாம் என் கெட்ட நேரம். லக்ஷ்மி, அந்த துளசியோட கதைய ஹைதராபாத்ல வச்சு முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவ எஸ்கேப் ஆயிட்டா. என்ன பண்றது? உனக்கு கெட்ட நேரமா இல்ல அவளுக்கு நல்ல நேரமான்னு எனக்கு தெரியல. அது முடிஞ்சு போச்சு, விடுங்க சின்னத்த. இப்போ அந்த துளசிக்கு நல்ல நேரம் தான். அதனாலதான் அவளுக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணமே நடந்துருச்சு. ஆனாலும் அவளை சும்மாவே விடக்கூடாது சின்னத்த. கண்டிப்பா விடக்கூடாது லக்ஷ்மி. அதுக்காக தானே நானும் உன்னை பார்க்க இங்க வந்திருக்கேன். துளசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு நீ ஒன்னும் அப்செட் ஆயிடாத. இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்கு. லக்ஷ்மி, நீ அப்பப்போ விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி அவன்கிட்ட பேசிக்கிட்டே இரு லக்ஷ்மி. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் விஸ்வாக்கும் துளசிக்கும் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்கள நிம்மதியாவே வாழவே விடக்கூடாது, புரியுதா? சத்யவதி, நீ எப்ப வந்த? நான் ஹைதராபாத்ல இருந்து நேரா நம்ம ஊருக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் துளசியோட கல்யாணத்தை பத்தி கேள்விப்பட்டேன். ஒருவேளை லக்ஷ்மி ரொம்ப அப்செட் ஆயிருப்பான்னு நினைச்சுதான் இவளை பார்க்கலான்னு இங்க வந்தேன். பாவம் லக்ஷ்மி, அவ எப்படியாவது விஸ்வா கூட சேர்ந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அது நடக்காமலே போயிடுச்சு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் சத்யவதி. ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த துளசி ஜெயிச்சிட்டா. ஏ ருத்ரா, நீ ஒரு காரியத்துல இறங்கினா அதை கரெக்டா முடிச்சிருவியே. ஆனா லக்ஷ்மி விஷயத்துல மட்டும் நீ எப்படி கோட்டை விட்ட? அதான் எனக்கு புரியவே இல்ல. நான் கரெக்டா தான் பிளான் பண்ண சத்யவதி. அத்தைக்கும் சிவகாமிக்கும் சண்டையை வர வச்சேன். அதுல பைரவி அத்தைய கீழே விழ வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற மாதிரி ஒரு ஏற்பாடும் பண்ணேன். இது சின்ன ஆபரேஷனோ இல்ல பெரிய ஆபரேஷனோ எதுவா இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன். நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி என் பையனோட கல்யாணத்தை பார்க்கணும். முதல்ல ஆபரேஷன் முடியட்டும் ப்ளீஸ்மா. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. நீ நீ கல்யாணம் பண்ணிக்கூட, அப்புறம் கண்டிப்பா நான் ஆபரேஷன் பண்ணிப்பேன். சரிம்மா, இஷ்டப்படியே நடக்கட்டும். அந்த ஹாஸ்பிட்டல்ல பிளான் பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு திடீர்னு ஒரு டாக்டர் மூலமா புதுசா ஒரு பிரச்சனை வந்துச்சு. அத நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்யவதி. நாளைக்கு உங்க பையன் விஸ்வாவோட மேரேஜ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை மாறின விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாரு. குழந்தைய மாத்தி வச்ச விஷயம் உங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி சிவகாமிக்கும் தெரியும். ஆக்சுவலி உங்க குழந்தைய மாத்தி வச்சதே சிவகாமி தான். மாறி வண்டி ஏறா. ஓகேக்கா. இன்னைக்கு ஒருத்தரை அடிச்சு தூக்கணும். ஓகேக்கா. சீக்கிரம். நாளைக்கு காலையில என் தங்கச்சி கழுத்துல விஸ்வா தாலி கட்டணும். அதுக்காகத்தான் அவங்கள கட்டி போட்டிருக்கேன். ஓ, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? ம். ஆமா சத்யவதி,
அந்த குழந்தை மாறின விஷயத்தினாலதான் எல்லாமே கெட்டு போச்சு. இல்லனா லக்ஷ்மி கல்யாணத்தை நான் சூப்பரா நடத்தி முடிச்சிருப்பேன். ருத்ரா, என்னதான் இருந்தாலும் நீ பைரவி அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணது தப்புதான். எப்படி சத்தியவதி? பைரவி அத்தைக்கு துளசிதான் அவங்களோட பொண்ணுங்கிற உண்மை தெரிஞ்சா அவங்க மனசு மாறிடுமே. அதுக்குதான் அவங்களையே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ற? கண்டிப்பா நீ பண்ணது தப்புதான் ருத்ரா. எதை வச்சு அப்படி சொல்ற சத்தியவதி? இத பாரு ருத்ரா, எனக்கு பைரவி அம்மாவோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க யாருக்காகவும் விஸ்வாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே அந்த டாக்டர் குழந்தை மாறின விஷயத்த சொன்னாலும் அவங்க அத நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்துலதான் நீ தப்பு பண்ணிருக்க. அவங்கள மட்டும் நீ ஆக்சிடென்ட் பண்ணாம விட்டுருந்தேனா இந்த பிரச்சனை வேற மாதிரி கூட ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. அக்கா, ஒருவேளை சின்னத்தை சொல்ற மாதிரி பைரவி அத்தைய ஆக்சிடென்ட் பண்ணாம விட்டுருக்கலாமோ? அப்படின்னா இனிமே எதுவா இருந்தாலும் உன் சின்ன அத்தை கிட்டே கேட்டுக்கோ, என்ன விட்டுடு. நான் இப்பவே கிளம்பி என் வேலையை பாத்துக்கிட்டு போறேன். ருத்ரா நில்லு, கோச்சுக்காத. நான் உன்னை குறை சொல்றதுக்காக அப்படி சொல்லல. என்ன தப்பா நினைக்காத. பைரவி அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளைதான் வேணும்னு அவங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அந்த டாக்டர் மூலமா பைரவி அம்மாவுக்கு பிறந்தது ஆம்பளை பிள்ளை இல்ல பொம்பளை பிள்ளைதான்னு தெரிஞ்சா போதும். அந்த அதிர்ச்சி தாங்காம பைரவி அம்மா செத்து கூட போயிருக்கலாம். அதனால்தான் நான் அப்படி சொன்னேன். சரி சத்தியவதி, இனிமே என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. பாத்தியா, உடனே என்ன பண்ணலான்னு பொறுப்பை தூக்கி ஏன் மேல போடுற? இத பாரு ருத்ரா, லக்ஷ்மி உன்னோட தங்கச்சி. அவ நல்லா இருக்கணும்னா இனிமே பண்ண போற எல்லா காரியத்தையும் ரொம்ப யோசிச்சு பண்ணணும். முதல்ல லக்ஷ்மிய விட்டு விஸ்வா கிட்ட போன்ல பேச வைக்கணும். அவனோட மனசு இப்ப எப்படி இருக்குன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன சொல்ற லக்ஷ்மி? லக்ஷ்மி, சத்தியவதி சொல்றதும் சரிதான்னு எனக்கு தோணுது. அப்படின்னா நான் சொல்றபடி நீ விஸ்வா கிட்ட பேசு. கல்யாண மேடையில பைரவி அத்தை மாதிரி அந்த துளசி தான் போன்ல பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணான். இந்த ஒரு விஷயம் போதும் விஸ்வாவை நம்ம வழிக்கு கொண்டு வர. ஆனா விஸ்வா நம்ப மாட்டேன்னு சொல்லுவான். அவளோட ஃப்ரெண்டு பிரியாவும் அவ கூட இருந்தா. உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ பிரியா கிட்ட கேளு. எங்க அக்கா தான் எல்லாத்தையும் சொன்னான்னு சொல்லு. மத்ததெல்லாம் தானா நடக்கும். என்ன புரிஞ்சுதா? ஹலோ மாமா, மாமா, அந்த துளசி என்ன நல்லா ஏமாத்திட்டா மாமா. அவ உன்னை மட்டும் இல்ல லக்ஷ்மி, என்னையும் ஏமாத்திட்டா. இப்பவாது அந்த துளசிய புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும் மாமா. நான் இனிமே நிம்மதியா செத்து போயிடுவேன். ஏய் லக்ஷ்மி, இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா என்கிட்ட பேசாத, சரியா? சாரி மாமா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. எனக்கு உண்மையிலேயே உங்க கூட வாழணும்னு தான் மாமா ஆசை.
ஆனா அந்த துளசியால என் வாழ்க்கையே பாழா போயிடுச்சு. அவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான் மாமா. அத்தை மட்டும் நம்ம கல்யாணத்துல இருந்திருந்தா அந்த துளசிய விரட்டி அடிச்சிருப்பாங்க. என் கெட்ட நேரம் அத்தைக்கு வர ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. லக்ஷ்மி, நானும் எங்க அம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு எங்க அப்பா சொன்னதை நானும் நம்பிட்டேன். ஆனா அம்மா குரல்ல இருந்து பேசுற மாதிரி யாரோ என்கிட்ட பேசி என்ன நல்லா ஏமாத்திருக்காங்க. நானும் அதை நம்பிதான் துளசி கழுத்துல தாலி கட்டினேன். ச்சே, எல்லாமே பொய்யா இருக்கு லக்ஷ்மி. யார நம்புறதுன்னே தெரியல. எங்க அப்பாவே என்னை ஏமாத்திட்டாரு. மாமா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த துளசி தான் மாமா.